அறவழியில் வாழ்ந்தாலே என்றும் அதிக துன்பமா தாயே, என்றும் அதிக துன்பமா தாயே. என்னை அறிந்தும் அறியாமலும் புரிந்து புரியாமலும் இருப்பதோ உன் பாவனை. ஓம் சக்தி. அன்பான நேயர்களுக்கு பவானி அம்மனின் கும்பாபிஷேகம் நடக்க 1 வருடம் முன்பு நடந்த விஷயங்கள் தான் இன்று சொல்லப்போவது. 25 ஆண்டுகள் அனைவரும் எவ்வளவோ பாடுபட்டும் எங்களால் முடியவில்லை. பாலாலயத்திற்கு முன்பு அன்னை கருவறையில் இருந்த காலகட்டத்தில் முக்கியமான விசேஷ நாட்களில் குருக்களுக்கு பணம் தரும் அளவிற்கு நிர்வாகத்தில் வசதி இல்லை. ஆகையால் அலங்கார அபிஷேகங்களை அடியேன் செய்வேன். எனது அன்பு தோழி அருகிருந்து உதவி புரிவார். மிகவும் அழகாக கொசுவம் வைத்து புடவை கட்டுவார். அதுவரையில் தாய் புரியும் விளையாட்டு கொஞ்ச நஞ்சம் இருக்காது. சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகிவிடும் எங்கள் இருவருக்கும். வெளியில் காத்திருக்கும் பெண் பக்தைகள், அப்படி என்னதான் அம்மா விளையாடுகிறாள், எங்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்கள் என்பார்கள். இப்படி அரும்பாடுபட்டு ஒரு வழியாக பாலாலயத்தில் வைத்து 12 ஆண்டுகளாக கட்டுகிறோம் தடைபட்டு நின்றுவிடும். அந்த 12 வருட காலத்தில் எங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் வந்தன. ஆண் நிர்வாகிகள் 4 பேர், பெண் நிர்வாகிகள் 3 பேர். குறிப்பாக எனது வாழ்விலும் என் தோழியின் வாழ்விலும் பெருத்த சோதனைகள். அதையும் தாண்டி தாய்க்கான சேவைகளை செய்து கொண்டு இருந்தோம். அப்போது ஆலயத்திற்கு மதில் சுவர்கள் கிடையாது. ஒரு நாள் எனது பேரன் 10 வயது அவனுக்கு. மதியம் 12 மணி அளவில் கடைக்கு சென்று திரும்பும்போது ஆலயத்தின் வெளியில் இருக்கும் திரிசூலத்திற்கு அடியில் 2 வயது பெண் குழந்தை அமர்ந்து விளையாடுவது போல் தோன்ற, பக்கத்தில் கால்வாய் இருக்கிறதே, குழந்தை விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று குழந்தையின் அருகில் செல்லலாம் என நினைத்து கால்வாயை தாண்டிய நேரத்தில் குழந்தை கொட்டகையில் சென்றது போல் தோன்ற உள்ளே சென்று தேடியிருக்கிறான், காணவில்லை. அந்த கொட்டகையில்தான் பவானி அம்மனை பாலாலயத்தில் வைத்திருந்தோம். ஒரு இடம் விடாமல் தேடினால் எங்கே போனது அந்த குழந்தை என்றே தெரியவில்லை என்று என்னிடம் ஓடி வந்து படபடப்புடன் சொன்னான். அவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தையால் எங்கும் சென்றிருக்க முடியாதே, எங்கு சென்றிருக்கும் என்று வியப்புடன் கேட்டான். நான் புரிந்து கொண்டேன். அம்மா, உன்னைதான் என் பேரன் பார்த்திருக்கிறான். அவனுக்கு உடம்புக்கு வராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் தாயே என்று வேண்டிக் கொண்டேன் என் அன்னையை. ஏனென்றால் முதல் நாள் இரவு நான் கனவு கண்டிருந்தேன். பவானி அம்மனை குழவிக்கல் ரூபத்தில் ஆவாகனம் செய்திருந்தோம். அந்த குழவியிலிருந்து அன்னை பிளந்து கொண்டு பிறந்த குழந்தை ஒன்று வெளிவருவது போலவும், நான் கீழே குழந்தை விழுந்து விடாமல் கையில் வாங்கி என் தோழியிடம் கொடுப்பது போலவும் அந்த கனவு இருந்தது. ஆகையால் அம்மா வெளிப்பட்டு விட்டால் கும்பாபிஷேகம் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துவிட்டது. அப்பொழுது நவராத்திரி வருவதற்கு சிறிது நாட்களே இருந்தன. எனக்கு ஒரு யோசனையை அன்னை கொடுத்தாள். அது என்ன யோசனை என்றால், பெரிய குத்து விளக்கில் அன்னையை முழுமையாக ஆவாகனம் செய்தேன், 4 கரங்களுடன். சேலை கட்டி அழகு பார்த்தால் கொள்ளை அழகாய் அன்னை இருந்தாள். நானும் எனது தோழியும், அம்மா, இந்த நவராத்திரிக்கு இப்படி வைத்து உனக்கு பூஜை செய்கின்றோம். அடுத்த நவராத்திரிக்குள் ஆலயத்தை எழுப்பி கொண்டு முழுமையாக அதனுள் நீ இருந்து உனக்கு நவராத்திரி பூஜைகள் நாங்கள் செய்ய வேண்டும் என்று மனமுருக வேண்டினோம். நவராத்திரி பூஜையும் ஒவ்வொரு நாளும் விமரிசையாக செய்தோம். பக்தைகளும் மிகவும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டார்கள். அடுத்த நவராத்திரிக்குள் கும்பாபிஷேகமும் நடந்து ஆலயத்திலேயே கொலுவுடன் நவராத்திரி பூஜை கோலாகலமாய் நடந்தன. எங்கள் வேண்டுதலை அன்னை காதில் வாங்கி கொண்டாள். ஆனால் இப்பொழுது குரங்கு கையில் பூமாலையாய்
ஒரு புதிதாய் வந்த பெண்மணியால் சீர்கெட்டு விட்டது. அந்த பெண்மணியோ எங்களை அம்மா அம்மா என்று தேனொழுக அழைத்தே எங்கள் நிர்வாகத்தை கலைத்து விட்டாள். தான் தோன்றித்தனமான பூஜைகள் நடந்து வருகின்றன. இந்த வேதனையை அருகிருந்து பார்க்க முடியாமல் நாங்கள் அனைவரும் ஒதுங்கி கொள்ள, ஒருவர் மட்டும் அந்த பெண்ணிற்கு பக்கபலமாய் இருக்கிறார். இதையும் அன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு காலம் வரும் அல்லவா? காத்திருக்கிறோம் அன்பு நேயர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.